வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சரிகமப லிட்டில் சீசன் 4 டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஃபர்ஸ்ட் கோல்டன் டிக்கெட் நம்ம ஹேமத்தில் வாங்கியிருக்காங்க. சந்தோஷம், சூப்பர். ஆனாலும் இது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து நடக்கலை, அதுதான் உண்மை. நம்ம திவினேஷ் யோகஸ்ரீயை தெரிவு செய்யாது வருத்தங்க. ஏன்னா யோகஸ்ரீயும் சரி திவினேஷும் சரி இந்த வாரம் எந்த குறையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி புகழ்ந்துருப்பாங்க. சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கோல்டன் ஷவரும் வாங்குறாங்க ரெண்டு பேருமே. அதோட நம்ம திவினேஷை பாராட்டினது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஜட்ஜஸ் எல்லாம் திவினேஷை அப்படி சூப்பராக பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. நீ பாடும்போது நாங்கள் பழைய உலகத்துக்கே போயிடுறோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாரம் திவினேஷை பாராட்டி புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுமே சொல்கிறாங்க, நாங்கள் எந்த அரசியல் சார்பாக வரல, நாங்கள் புரட்சி தலைவரின் ரசிகர்கள், அவர் சார்பாகத்தான் வந்திருக்கோம், நம்ம திவினேஷை பாராட்டி அவரை கௌரவிக்க வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க திவினேஷுக்கு பொன்னாடை அணிவித்து நம்ம புரட்சி தலைவரின் கேடயத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறு தொகை காசோலையும் கொடுக்குறாங்க. இவ்வளவு வாழ்த்து, இவ்வளவு கமெண்ட்ஸ், பழைய பாடலுக்கு திவினேஷ் தான் உயிர் கொடுத்துருக்கிறாரு, இப்படியெல்லாம் பாராட்டி புகழ்ந்து இறுதியில் ஏன் திவினேஷை தெரிவு செய்யவில்லை? நான் நேற்று எபிசோட் பார்த்தப்ப நான் நினச்சேன் திவினேஷுக்கு முதல் ஃபைனல்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ஹேமந்த்ராக கொடுத்தாங்க. அதுவும் ஒரு குழந்தை தான், பரவாயில்ல. பட் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும் தானே. பரவாயில்லைங்க, மீதி இருக்கிற 4 ஃபைனல்ஸ் சேரில் போய் யார் அமர்வாருங்கிற ஒருத்தருக்கு மக்கள் ஓட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தெரிவு செய்யலாம் யார் அனுப்புறதுன்னு, திவினேஷா இல்லை கரூர் யோகஸ்ரீயா. இதில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி அவங்கள அனுப்பலாம். நம்ம மக்கள் கருத்துங்க, அது மக்களால் தெரிவு செய்யப்படுறது ஒருத்தர் இருக்காங்க, அதை நம்ம தெரிவு செய்யலாம். நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.